டயபிட்டிஸ் ஆரம்பமாகி இருக்கலாம் என்று சொல்லும் முக்கியமான 5 அறிகுறிகளை மருத்துவ ரீதியாக சயின்டிபிக் எவிடன்ஸ் அடிப்படையில் பார்க்கலாம். மேஜர் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் டயபிட்டிஸ். முதலில் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். நாம் சாப்பிடும் உணவிலிருந்து குளுக்கோஸ் உருவாகிறது. இந்த குளுக்கோஸை உடலின் செல்களுக்கு கொண்டு செல்ல இன்சுலின் என்ற ஹார்மோன் தேவை. டயபிட்டிஸில் இந்த இன்சுலின் போதாமல் இருக்கலாம் அல்லது உடல் இன்சுலினை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கலாம். இதனால் பிளட் சுகர் லெவல் அதிகரிக்கிறது. இந்த நிலையில் உடல் சில ஆரம்ப வார்னிங் சைன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். சைன் 1, அடிக்கடி தாகம் எடுப்பது. முதல் அறிகுறி அடிக்கடி தாகம் எடுப்பது. நீர் குடித்தாலும் மீண்டும் மீண்டும் வாய் உலர்வது, தாகம் அதிகமாக இருப்பது. இது பிளட் சுகர் அதிகரிப்பின் காமன் சைன். ஏனென்றால் உடலில் சுகர் அதிகமானால் கிட்னி அதை யூரின் மூலம் வெளியேற்ற முயற்சிக்கும். அதனால் அதிக தண்ணீர் வெளியேறி உடலில் டீஹைட்ரேஷன் ஏற்படும். இதன் விளைவாக தாகம் அதிகரிக்கும். சைன் 2, அடிக்கடி சிறுநீர் கழிப்பது. இரண்டாவது முக்கிய அறிகுறி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். குறிப்பாக இரவில் பல முறை பாத்ரூம் செல்ல வேண்டியிருந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிளட் சுகர் அதிகமானால் உடல் எக்ஸஸ் குளுக்கோஸை வெளியேற்ற அதிக யூரின் உருவாக்கும். இதனால் யூரினேஷன் ஃப்ரீக்வன்சி அதிகரிக்கும். இது டயபிட்டிஸ் ஆரம்ப அறிகுறிகளில் மிகவும் காமன். சைன் 3, அதிக சோர்வு. மூன்றாவது அறிகுறி எப்போதும் டயர்டா ஃபீல் பண்ணுவது. நல்லா தூங்கினாலும் உடல் எப்போதும் சோர்வாக இருப்பது, எனர்ஜி இல்லாத மாதிரி தோன்றுவது. இது டயபிட்டிஸ் வார்னிங்காக இருக்கலாம். ஏன்? பிளட்டில் குளுக்கோஸ் இருந்தாலும் அது செல்ஸுக்கு சரியாக செல்லவில்லை. அதனால் உடலுக்கு எனர்ஜி கிடைக்காது. இதனால் நீங்கள் தொடர்ந்து ஃபட்டீக் உணரலாம். சைன் 4, திடீர் உடல் எடை மாற்றம். நான்காவது அறிகுறி அன்எக்ஸ்பெக்டட் வெயிட் சேஞ்சஸ். சிலருக்கு காரணம் இல்லாமல் வெயிட் லாஸ் ஏற்படும், சிலருக்கு திடீர் வெயிட் கெயின். இரண்டும் கவனிக்க வேண்டியவை. குறிப்பாக சாப்பாடு மாற்றம் இல்லாமல் வெயிட் சேஞ்ச் இருந்தால் அதை இக்னோர் செய்யக்கூடாது. இது இன்சுலின் இம்பேலன்ஸ் காரணமாக இருக்கலாம். சைன் 5, காயம் மெதுவாக ஆறுவது. ஐந்தாவது அறிகுறி wound slow healing. சிறிய கட்ஸ் அல்லது சிறிய ஸ்கின் wounds கூட விரைவாக ஆறாமல் இருந்தால் அது பிளட் சுகர் கண்ட்ரோல் பிரச்சனையை காட்டலாம். டயபிட்டிஸில் பிளட் சர்க்குலேஷன் மற்றும் இம்யூன் ரெஸ்பான்ஸ் பாதிக்கப்படலாம். இதனால் ஹீலிங் ப்ராசஸ் ஸ்லோ ஆகும். EU போனஸ் வார்னிங் சைன்ஸ். மேலும் சில அறிகுறிகள் அதிக பசி, கண் மங்கல், கை கால் நம்னஸ், ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், ஸ்கின் டார்கனிங் அரவுண்ட் நெக், இவையும் ஏர்லி டயபிட்டிஸ் சைன்ஸாக இருக்கலாம். DR டாக்டர் மெசேஜ். மிக முக்கியமான விஷயம், இந்த சிம்டம்ஸ் இருந்தாலே உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கிறது என்ற அர்த்தமில்லை. ஆனால் இந்த அறிகுறிகள் ரிப்பீட்டடா இருந்தால் அதை இக்னோர் செய்யக்கூடாது. ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டியல் சுகர் மற்றும் HbA1c டெஸ்ட் செய்து பார்ப்பது மிகவும் அவசியம். அமெரிக்கன் டயபிட்டிஸ் அசோசியேஷன் கூட ஏர்லி டயக்னோசிஸை மிகவும் முக்கியமாக வலியுறுத்துகிறது. ஏனெனில் ஏர்லி டிடெக்ஷன் இருந்தால் கிட்னி டேமேஜ், நர்வ் டேமேஜ், ஐ ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் டிசீஸ் போன்ற காம்ப்ளிகேஷன்ஸை தடுக்க முடியும்.